தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக பெண் எம்பி திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். திமுக பெண் எம்பி திகார் சிறையில் அடைக்கப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். கருணாநிதி அவர்களுடைய மூன்றாவது மனைவி ராஜாத்தி அம்மாள், இவருடைய மகளும் திமுக எம்பியுமான கனிமொழி திகார் சிறையில் அடைக்கப்பட்ட வரலாறு இது 2011ஆம் ஆண்டு நடைபெற்றது. மன்மோகன் சிங் அமைச்சரவையில் மத்திய அமைச்சராக இருந்தவர் ராசா தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருந்தார். இவருடைய காலத்தில் 2G ஸ்பெக்ட்ரம் அலைவரிசை 2 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றது. இதன் காரணமாக ராஜா கைது செய்யப்பட்டார். அவரோடு நெருக்கமாக இருந்த திமுக பெண் எம்பி கனிமொழி மீதும் குற்றச்சாட்டு சாட்டப்பட்டது. கலைஞர் டிவிக்கு பங்குகள் கைமாறியதில் 214 கோடி ஊழல் நடைபெற்றதாக சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. அந்த குற்றப்பத்திரிகையில் கனிமொழி இருந்தார். முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்தார். நீதிமன்றம் முன்ஜாமீனை வழங்கவில்லை. இதன் காரணமாக 2011ஆம் ஆண்டு மே 20ஆம் தேதி கனிமொழி திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். ஏறத்தாழ 6 மாத காலம் அவர் சிறையில் இருந்தார். சிறையில் இருந்த பொழுது கருணாநிதி, மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட பிரபல தலைவர்கள் கனிமொழியை சந்தித்து ஆறுதல் கூறினர். திகார் சிறை என்பது மிகவும் கொடூரமான ஒரு சிறைச்சாலை. அந்த சிறைச்சாலையில் கனிமொழி 6 மாத சிறைவாசம் அனுபவித்தார். இவர் 2011ஆம் ஆண்டு நவம்பர் 29ஆம் ஆண்டு ஏறத்தாழ 6 மாத காலம் கழித்து ஜாமீன் கிடைத்தது. ஜாமீனில் வெளியே வந்தார். ஊழல் குற்றச்சாட்டு சாட்டப்பட்ட கனிமொழி 6 மாத காலம் திகார் சிறைவாசம் அனுபவித்து சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார். ஜாமீனில் வெளியே வந்தார். திமுக மேலதாளங்களுடன் அவருக்கு வரவேற்பு கொடுத்தது. பின்பு சாட்சிகள் நிரூபிக்கப்படவில்லை என்று நீதிமன்றம் விடுதலை செய்தது. தற்பொழுது மத்திய அரசு மேல்முறையீடு செய்துள்ளது. மேல்முறையீடு நிலுவையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஊழல் குற்றச்சாட்டு காரணமாக 6 மாத காலம் திகார் சிறையில் அடைக்கப்பட்டவர் திமுக எம்பி கனிமொழி என்பது குறிப்பிடத்தக்கது.